எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் அடைந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்ற பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை 4/5/2026 திங்கட்கிழமை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வேற, இன்னைக்கு 10ஆவதுக்கு இன்னைக்கு தான் அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அடியனோட புதிய முயற்சி, முதல் முறையாக தேர்தலோட கணிப்பு, அதாவது என்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து போட்டிருப்பேன். மகா ஸ்ரீ சக்தி ஜோதிட ஆலயத்தில், அதாவது வந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி இந்த தேர்தல் கணிப்புங்கிறது ஜாமக்குள் பர்சன் அடிப்படையில் வந்து போட்டிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தனித்து 132 தொகுதிகளும் கூட்டணியோட 188 தொகுதி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் போட்டிருக்கேன். பிரபஞ்சம் இறைவன் இன்னைக்கு வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்க உங்களை மாதிரி நான் ஆர்வத்தோடு இருக்கிறேன். பார்ப்போம் என்னோட புதிய முயற்சி. நார்மலாக கிரிக்கெட்டில் வந்து 85லேருந்து 90% வந்து நம்மளோட கணிப்பு வந்து சரியாக வரும். நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாவே நான் பதிவு வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன் ரெகுலராக. ஐபிஎல்ல கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? மற்ற எல்லா மேட்ச்லையும், இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து 85 to 90% வரைக்கும் இறைவன் புண்ணியத்தில் பிரபஞ்சத்தோட அருளால் வந்து வெற்றி வாய்ப்பு சரியாக வருது. இந்த தேர்தலோட கணிப்பும் எப்படி இருக்குன்னு நானும் உங்களை போல ஆர்வமாக இருக்கிறேன். ஓகே, இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. கிழக்கு திசை இன்று சூலம். கிழக்கு நோக்கி முதல் பயணம் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டீஸ்பூனில் ஒரு தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. காரிய தடை வராது. இன்றைய திதி திருதியை திதி. நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் காலை 9 மணி 29 நிமிடம் வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். யோகம் பரியம் நாம யோகம். கரணம் பனிசை கரணம் மதியம் 3 மணி 40 நிமிடம் வரை, பின்பு பத்திரை கரணம். சந்திராசம் அஸ்வினி நட்சத்திரம் காலை 9 மணி 29 நிமிடம் வரை, பின்பு பரணி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள். மேச ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம வைகாசி மாதத்தோட பலன்கள் 12 ராசிக்கும் டீட்டெயில்டாக இன்னிலேருந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ராசி மேச ராசி. ஓகேங்களா? இந்த வைகாசி மாதத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதனோட பெயர்ச்சியும் உண்டு, சுக்கிரனோட பெயர்ச்சி, அதாவது இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரனோட பெயர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வைகாசி 1ஆம் தேதியிலே பிறக்கும் போது சுக்கிரன் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பயணம் செஞ்சுருவாங்க மாலை 4 மணி 41 நிமிடத்திற்கு, வைகாசி 1ஆம் தேதியே. ஓகேங்களா? மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி 27, அதாவது வந்து 10/6/2026 சுக்கிர பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவாங்க. புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைகாசி 12 சொந்த வீட்டுக்கான மிதுன வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மேசராசிக்கு வந்து இதை வச்சு ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது லீவ் டைம்னால மாணவர்களை கட் பண்ணிட்டு நேரம் மற்றவங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம். வருமானம் மற்றும் குடும்பம் 2ஆம் இடம். மேசராசிக்கு வந்து 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், குடும்பம், தனத்தை குறிக்கக்கூடியது. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறாங்க. வைகாசி மாதம் சூரியன் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வருமானம் இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல அமைப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? குறுகிய பயணங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். வாக்கு மேன்மை கண்டிப்பாக உண்டு. பொதுவாக இந்த மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும்
வைகாசி மாசத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு இயற்கையிலே பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். சொந்த கால சுய முயற்சியில தான் இவங்க வந்து வெற்றி வாய்ப்பை வந்து தேடுவாங்க, மேசராசியில பிறந்தவங்க. அதே மாதிரி மேசராசியில பிறந்தவங்களுக்கு 8ஆம் அதிபதியும் செவ்வாய் தான் வராரு. அவரு லக்னமான மேசத்திலே இருக்கிறனால 8ஆம் இடம் அவச்சொல் அவப்பேர் அவமானம் இதை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு சில பேர்த்துக்கு வந்து வாகன விபத்தும் ஏற்படும், கவனம் தேவை. ஏன்னா பாதகத்துல ராகு பகவான் இருந்து பார்க்கறனால நிச்சயமாக இந்த பாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அதனால முழங்கால் மூட்டு இதுல வந்து காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேசராசிக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக பயணம் செய்யறது ரொம்ப சிறப்பு. சில பேர்த்துக்கு அச்சுறுத்தல், வம்பு வழக்குகள் இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஒரு சில பேர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. என்ன சார் நெகட்டிவாவே சொல்றீங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க வேணாம். நம்ம ஜோசியம் எதுக்கு பார்க்குறோம்? அதாவது வந்து பின்னாடி ஏதாவது நமக்கு கஷ்டங்கள் வந்தா முன்கூட்டியே தெரிஞ்சு அதுல இருந்து விலகி இருக்கிறதுக்காண்டி தான் பார்க்குறோம். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம், இன்னைக்கு கூகுள் ஆண்டவர் இருக்கிறாரு, அதனால எங்க போனாலும் ரூட் மேப் போட்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுலயே சில பேர்த்துக்கு வந்து சில இடங்கள்ல வந்து தவறு வருது, கன்ஃபியூஸ் வருது. அப்ப பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டுட்டு தான் பயணம் செய்யறோம். இந்த ரோட்ல போனா அங்க போயிட முடியுமா, ரோடு எதுவும் ரோடு போட்டுட்டு இருக்காங்களா, இல்ல ரோடு வந்து அடைச்சு வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்து தெரியாத விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது நம்ம பயணம் வந்து தடை ஆகிறது கிடையாது, குறித்த நேரத்தில் போகவும் முடியும். அதே மாதிரிதான் ஜாதகம் பார்க்கறது. இல்ல ஃபுல்லா நெகட்டிவா வருது நம்ம பார்க்க வேண்டாம், அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஒரு விழிப்புணர்வு தான். சில பேர் இன்வெஸ்ட் பண்றதுலாம் ஆசைப்படுவாங்க, ஆனா போய் மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தாவே வந்து அவங்க பணம் லாக் ஆகாது. அதுக்கப்புறம் அது மன உளைச்சல் வரும். பணம் லாக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆரோக்கிய குறையும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு வைக்கணும். இதெல்லாம் வேண்டாம், தவிர்க்கிறதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கறதே. ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரி அல்லது மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். மேசராசிக்கு 3ஆம் இடம் புதன் பகவானா வருவாரு. அவரு 2ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல ஆல்ரெடி குருவும் சுக்கிரன் அங்க வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து அதிகப்படியான விரயம் ஏற்படும், அல்லது வெளிநாட்டு தொடர்பு, வெளி மாநிலத்தில் இருக்க நண்பர்களோட தொடர்பு வந்து கண்டிப்பாக உண்டு. இவங்களுக்காண்டி நீங்க கொஞ்சம் செலவு செய்யற மாதிரி இருக்கும். மேசராசியில பிறந்தவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவங்களுக்கு வந்து தூக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மறைஞ்சிருக்கனால, 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம்னு சொல்லுவோம். அதனால கொஞ்சம் தூக்கம் அதிகமாக இருக்கும். தம்பி தங்கச்சி அல்லது மாமனாருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடியது சந்திரன். ஓகேங்களா? அப்ப இந்த சந்திரன் வந்து வைகாசி மாசத்துல ஆரம்பிக்கும் போது மேசத்திலேயே கேது சாரத்துல வந்து பயணம் செய்யறாங்க. அப்ப இவங்களோட தாய்க்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நாட்டம் வரும், அல்லது ஒரு சில பேர் வந்து விரக்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. இவங்களோட தாய்க்கு வந்து தொழில் செஞ்சா நல்லா இருக்குமே, அல்லது தொழில் செய்யறவங்களோட நட்பு இப்ப புதுசா வந்து இவங்களோட அம்மாவுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டா மேச ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். இந்த வைகாசி மாசத்துல அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி சந்திரன் ராசியிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நிச்சயமாக வீடு வாகனம் நிலம் சம்பந்தப்பட்ட ஆதாயம் நல்ல அனுகூலம் வந்து உண்டு. அடுத்தது 5ஆம் இடம் குழந்தையை குறிக்கக்கூடியது. இந்த 5ஆம் அதிபதியான மேசராசிக்கு சூரிய பகவான் 2ஆம் இடத்துல வந்து இருக்குது. அப்ப உங்களோட குழந்தைகள் டீனேஜ் வயசுல இருந்தால் காதல் விஷயத்துல வந்து கொஞ்சம் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லலாம். காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வைகாசி மாசத்துல. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் அது தடையாயிரும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது கடந்த 1.5 வருஷமாக கேது அங்கதான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இயல்பாவே உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக நாட்டமா இருக்கணும், அல்லது யாரு மேலேயும் பற்றற்றவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த அதிபதி வந்து வைகாசி மாசம் ஃபுல்லா சூரியன் எப்போதுமே அங்கதான் இருக்கிறாங்க. அதனால அது வந்து பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னுங்கிறது வந்து கேட்பாங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டு. ஓகேங்களா? எதனாலன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. இந்த 5ஆம் அதிபதியான சூரியன் சுயசாரமான கார்த்திகை நட்சத்திரம் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வைகாசி மாசத்துல ஆரம்பிக்கும் போது. அப்ப குழந்தைக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து உண்டு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார்? 5ஆம் இடத்துல கேது இருக்கனால ஒரு தடை ஏற்படும் நிச்சயமாக. அப்ப மேசராசில இருக்கவங்க அரசியல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக தடை உண்டு. இந்த 5ஆம் அதிபதி 2ல சுயசாரம் பெற்று இருக்கிறதுனால போராடி வெற்றி பெறுவார்கள். ஓகேங்களா? இந்த வைகாசி மாசத்தோட பலன்களோட வந்து மேசராசிக்கு மீண்டும் நம்ம நாளைக்கு இதோட தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிக்கிங்க. பர்மனன்ட் மார்க்கர் ஒரு 25 ரூபா தான். உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க.
உங்களோட கோரிக்கையை சொல்லிட்டு எழுதுங்க, கண்டிப்பாக 100 நாள்ல நடக்கும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 99. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 95. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 96. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 29. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 32. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 88. இவை அனைத்தும் காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன்ல 10 நம்பரும் அதிர்ஷ்டமான எண்ணா, பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டில் அதிர்ஷ்டமான எண்ணா, வாகன எண் சரியா வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர்லேருந்து எல்லாமே செஞ்சு தரப்படும். குரு காணிக்கை பெற்றுக்கொண்டுதான் இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.